கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நண்பர் ஒருத்தர் ஒரு ப்ரோக்ராம் இருக்கு போகலான்னு சொல்லி கூப்பிட்டாரு. சரின்னு சொல்லி நானும் சொல்லிட்டு ஒரு 1 ஹவர் லேட்டாக போயிட்டேன். ஒரு பெரிய பாடகர் ஒருத்தர் பாடிட்டு இருந்தார். பாட்டு ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் எங்கேயோ பார்த்த உருவம் ஏதோ ஒரு சொந்தத்தை பார்க்குற மாதிரி ஒரு ஃபீலிங்கு. நல்லா உத்து பார்த்துட்டு பாட்டு முடியுது. ஒருத்தர் சொல்ல நான் நன்றி ஸ்ரீஜித் அவர்களே அப்படின்னு சொல்லி பாட்டு முடிக்கிறாங்க. ரொம்ப ஃபீல் ஆகிட்டு ஸ்ரீஜித் அவர் தான் இருக்குமா, ஸ்ரீஜித் ஆப்ரகாம் சொல்கிறாங்க, ஸ்ரீஜித் அவர் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அடுத்த பாட்டுக்கு அவர் கூடும்போது உடம்புலாம் புல் அரிச்சு போச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா 18 வருஷத்துக்கு முன்னாடி அவரை பார்த்தது எக்மோரில் ஒரு ஹோட்டலில். 2 பேரும் சாதாரண ஒரு சம்பளத்தில் சாதாரண ஒரு தொழிலாளியா ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் சந்தர்ப்ப சூழ்நிலை அவர் பிரிஞ்சுட்டார், நானும் பிரிஞ்சுட்டேன். 18 வருஷத்துக்கு அப்புறம் இன்றைக்கி தான் அவரை பார்க்க முடிஞ்சுது. ஆனால் பார்க்கும்போது ஒரு சாதாரண ஆளை பார்க்காம ஒரு பெரிய ஆளை பார்த்ததில்ல. நீங்கள் ஸ்ரீஜித் தானே அப்படின்னு சொன்னேன். திரும்பி பார்த்து நீலகண்டன் அப்படின்னு கட்டி பிடிச்சிட்டாரு. பயங்கர சந்தோஷம் எனக்கு. நிறைய பேர் எடுத்தோன்னு பேர் சொல்ல மாட்டாங்க, மொல்லமாக பேர் கேட்டுட்டு சமாளிச்சுட்டு ஸோ அப்புறமா பேசுகிறதோ கட்டி பிடிக்கிறதோ செய்வாங்க. ரொம்ப எனக்கு மனசு சந்தோஷப்பட ஒரு விஷயமாகி போச்சு. அதுக்கப்புறம் அவர்கிட்ட நான் கொஞ்சம் பேசுனதில்லை. அவர் ரொம்ப விபத்திலலாம் சிக்கி ரொம்ப கஷ்டத்தெல்லாம் சந்தித்து வந்திருக்காரு. அதுக்கப்புறம் அவர் கர்த்தரை ஏற்றுக்கிட்டு கர்த்தர் ஏதோ ஒரு மிராக்கல் பண்ணதுனால இன்னைக்கு இவ்வளோ பெரிய பாடகராக என் கண்ணில் நான் பார்த்ததில்ல. ரொம்ப சந்தோஷம், பெருமைப்படுறேன்.